மிஸ்டர் டி சிவா. டி சிவா ஜி இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் மேன். எல்லாமே இருக்குது. ஹி நோஸ் சினிமா, ஹி நோஸ் தி குட் ஆஃப் சினிமா அண்ட் ஹி நோஸ் மோர் ஆஃப் த பேட் ஆஃப் சினிமா. ஸோ அவருக்கு கொஞ்சம் நல்லதும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சமாக நல்லது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்து. பிரேம்ஜி அவர்கள். பிரேம்ஜி இஸ் அ டார்லிங்க. நடுவில் எல்லாரும் கிசு கிசு மாதிரி 2 பேரும் நாங்கள் சுற்றுறோம். ஏன்னா நான் இன்னொரு ரூமர் கேட்டேனே, தட் இஸ் பிரேம்ஜியும் நானும் லவ் பண்ணுறோமா. நடுவில் டி சிவாவோ யாரோ வந்து பிரிச்சுட்டாங்களாம். ஏன்னா கிளாமர் ஆர்டிஸ்ட். பிரேம்ஜிகிட்ட கேளுங்க, அவனும் நானும் சிரிச்சே இது அது பைத்தியக்காரங்க, வேறு வேலை இல்லை, நீங்கள் அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க. ஐ வாஸ் வரிட். நடுவில் அவர் கல்யாணம் ஆகுறதுக்கு ஒரு 3 months முன்னாடி ஏதோ ஒரு கிஸ் வந்து நானே கால் பண்ணேன். இது என்னடா, நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், உனக்கு வேறு இப்போ கல்யாணம். ஏங்க அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, ஏன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்போ எதுக்கு நீங்கள் வேலை? ஆக்சுவலி அவர் தான் உங்களோட ப்ரொடக்டர். ஆக்சுவலாக புரியல. அவர் தான் உங்களை ப்ரொடக்ட் பண்ணியிருப்பாரு எல்லா விஷயத்துலையும். ஏதாவது பிரச்சனை. ஆக்சுவலி ஹீ இஸ் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வயசான குழந்தை. அப்படியா? ஹீ இஸ் ஹார்ம்லெஸ். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பேர் எஸ்பி சரண். எஸ்பிபி சரண் உண்மையாக சொல்லணும்னா, தேர் இஸ் a lot of past which will come out later. அந்த இஷ்யூவில் அவர் பலியாடு. அது என்கிட்ட பலியாடு இல்லை, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவர் பலியாடு.